காஷ்மீர் நம்மளுது. காஷ்மீர் எப்படி உண்டு காஷ்மீர்? அவன் வெள்ளைக்காரங்கிட்ட காசு கொடுத்து அந்த ஸ்டேட்டை வாங்கினான். யார்? ஹரிசிங். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல சட்டப்படி என்ன செய்யணுமோ அந்த அனெக்சேஷனை அதை வந்துட்டு நேரு செய்கிறார். நீங்கள் என்ன அர்த்தம் பிடிங்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு அது இவருடைய இது என்ன தெரியுமா? நேரு ஒன்றும் கிடையாது, நேரு ஒன்றும் கிடையாது, நேருலாம் ஒன்றும் கிடையாதுன்னா நீ வந்து ஆள்றதுக்கு இந்தியான்றதே இருக்காது. அதாவது விடுதலை பெற்று காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்து 40 ஆண்டு காலம் காஷ்மீரில் எந்த விதமான பிளட் ஷெட்டும் இல்லை. மோடி அவர்களே புழுவாதீங்க. இதெல்லாம் 88க்கு அப்புறம் தான். ஏன்னா அப்போ நடந்த தேர்தலில் ஜெயிச்சவனை தோத்தவனை அறிவிக்கிறீங்க. அந்த மக்கள் மீது ஆதிக்க செலுத்த முயன்ற போது தான் அங்கே எல்லாமே வெடிக்குது. ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது, மதவாதம் திரிக்கப்படுகிறது, உரிமை பறிக்கப்படுகிறது என்கின்ற போது தான் தீவிரவாதம் தோற்றுகிறது. நல்லா புரிச்சுங்க. வணக்கம் தொடர்களே, ரூசோ செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த நாளை முன்னிட்டு, அதாவது 150வது பிறந்த நாளை முன்னிட்டு குஜராத்தில் அவருடைய பெரிய சிலை இருக்கக்கூடிய ஏக்தா நகர் என்கின்ற இடத்தில் பிரதமர் மோடி மறைந்த அந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பேசுகையில், காஷ்மீர் சிக்கலில் ஜவஹர்லால் நேரு அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய முடிவை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தி இருந்தால் இன்றைக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்று பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீர் பகுதி இந்தியாவோடு இருந்திருக்கும். 75 ஆண்டுகளாக, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், 75 ஆண்டுகளாக நாம் சந்தித்து வரும் இந்த இரத்த சிந்தல், பிளட் ஷெட், அந்த முஜாஹிதீன்களால், சுதந்திர போராட்ட வீரர்களால், காஷ்மீர் சுதந்திர போராட்ட வீரர்களால் சிந்தப்படும் அந்த ரத்தம் இருந்திருக்காது என்றும், ஆனால் நேருவினுடைய முதுகெலும்பற்ற நடவடிக்கையின் காரணமாக இன்று வரை நாம் அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பை சமாளித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார். அதுதான் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரில் உள்ள பஹல்காம் என்கின்ற சுற்றுலா தலத்தில் நடந்த படுகொலைக்கும் ஒரு மூல காரணம் என்பது போல அவர் பேசியிருக்கிறார், பேசியிருக்கிறார். இங்கே கவனிக்க வேண்டியது, காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சிக்கலில் பிரதமர் மோடி என்ன சொல்கின்றார் என்றால், அன்றைய பிரதமர் நேருவுக்கும் அவருடைய உள்துறை அமைச்சருக்கு இடையே காஷ்மீர் இணைத்துக் கொள்வது தொடர்பாக ஒரு மாறுபட்ட கருத்து இருந்தது என்ற ஒரு நிலைநிறுத்தம் முற்படுகிறார். உள்ளபடியே வரலாறு அப்படித்தானா? அந்த காலகட்டத்தில் வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு போகும்போது, இந்தியா சுதந்திரம் கொடுக்கப்பட்ட போது இந்த நாட்டில் 565 சமஸ்தானங்கள் இருந்தன. காஷ்மீரில் இருந்த அந்த ஒரு ராஜா ஹரிசிங், அவருடைய சமஸ்தானம் உட்பட 565 சமஸ்தானங்கள் இருந்தன. அவர்களுக்கு இந்த நாட்டை விட்டு செல்லக்கூடிய அந்த காலடி ஆதி தலைவர் வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் என்ன சொன்னார்னா, அவங்க விருப்பப்பட்டு எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த பக்கம் போட்டோம். பாகிஸ்தானோட சேர போகிறவங்க பாகிஸ்தானோட போட்டோம், இந்தியாவோடு இருக்கிற நினைக்கிறவங்க இந்தியாவோட இருக்கட்டும்னு சொல்லி அப்படி இது பண்ணார். அப்படி பண்ணும்போது காஷ்மீரினுடைய, அதாவது காஷ்மீர் அப்படின்ற அந்த பகுதி எப்படி இருக்கணும்னா, ஜம்மு காஷ்மீர் உங்களுக்கு தெரியும், லதாக். அப்பொழுது ஜம்மு காஷ்மீர் பகுதி ப்ரடாமினன்ட்லி முஸ்லீம், பெரும்பான்மை முஸ்லீம் வசிக்கக்கூடிய காஷ்மீரும், பெரும்பான்மை இந்துக்கள் வசிக்கக்கூடிய ஜம்முவும் அப்பொழுது ஹரிசிங்குடைய அரசாக இருந்தது. ராஜா ஹரிசிங்குடைய அந்த அரசு ஒரு முஸ்லீம் பாகிஸ்தானோட இணைய அது விரும்பவில்லை. எனவே அவர்கள், ஹரிசிங் என்ன நினைத்தார் என்றால், இந்தியாவோடு தன்னை இணைத்துக் கொள்ளலாம், அது நம்மளுக்கு பாதுகாப்பானது, இந்துக்களுக்கும் பாதுகாப்பானது என்று நினைத்தார். உடனே அவர் வந்துட்டு பாகிஸ்தானிலிருந்து ஒரு படை, அதாவது பழங்குடியினர் படை என்று சொல்வார்கள், அது பாகிஸ்தான் இராணுவம் ஏற்பாடு செஞ்ச அந்த ஒரு படை தான். அது வந்துட்டு காஷ்மீருக்குள் உள்ளே புகுந்து அவங்க என்ன கொள்ளையடிக்கிறாங்க, பெண்களை எல்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறாங்க, கொடுமையான செயல்கள்லாம் செய்கிறாங்க. அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கு இந்திய இராணுவத்தை அனுப்பணும் அப்படின்னு நேருக்கிட்ட கேட்டபோது, ஹரிசிங் கேட்டபோது, நேரு சொன்னார், அதுக்கு நீ வந்துட்டு இந்தியாவோடு நீ இணைஞ்சிட்ட அப்படின்னு நீ சொல்லு, ஆக்சஷன் டு இந்தியாவோட நான் காஷ்மீரை போதே இணைச்சிட்றேன், உன்னுடைய பிரின்சிபல் ஸ்டேட்டை இணைச்சிட்றேன்னு சொல்லு, அப்போ தான் என்னால் இராணுவத்தை அனுப்ப முடியும் அப்படின்றார். உடனே அவர் ஒப்புக்கிறாரு. இங்கேருந்து பிகே கிருஷ்ணமேனன் போகிறாரு, அந்த ஆக்சஷன் ட்ரீட்டி
இந்தியாவோட சேர்க்கிறேன் அப்படின்றது அவர் கையெழுத்து போடுறாரு. ஆனால் அப்படி கையெழுத்து போடும்போதே நேரு என்ன சொல்கிறார் அப்படின்னம்னா, கையெழுத்து போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பகுதியினுடைய கவர்னராக இருங்க. ஆனால் அங்கே அப்போதைக்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர், இன்றைக்கி இருக்கிற சீஃப் மினிஸ்டரில் பிரைம் மினிஸ்டராக அந்த காஷ்மீருடைய விடுதலைக்காக போராடிய ஷேக் முகமது அப்துல்லாவை தான் நீங்கள் ஒத்துக்கிறணும். ஏன்னா அவர் தான் மக்கள் தலைவர். உங்களோட நான் வந்து இந்த ஒப்பந்தம் போட்டதுனாலே எல்லாம் முடிஞ்சிடாது. அந்த மக்கள் தலைவரை நம்மளோட நின்னா தான் காஷ்மீர் முழுமையாக நம்மளோட இணையும் அப்படி சொல்கிறாரு. அப்படி சொல்லப்பட்ட அதை அந்த ஹரிசிங்கை ஏற்றுக்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் இந்தியாவோடு நாம் இணைவது தான் நமக்கு பாதுகாப்பானது என்று சொல்லி காஷ்மீர் மக்களிடையே ஸ்ரீநகரில் பெரும் கூட்டத்தை கூட்டி, மக்களை கூட்டி ஷேக் முகமது அப்துல்லா பேசுகிறாரு. இப்படி நான் எடுக்கக்கூடிய இந்த முடிவு, இந்தியாவோடு சேரக்கூடிய இந்த முடிவுன்றது நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம ஒரு ஜனநாயக நாட்டோடு இருந்தோம்னா அப்படின்னம்னா தான் நம்ம வளருவோம். அது பாகிஸ்தான் மாதிரி ஒரு தியோக்ராட்டிக் ஸ்டேட்டு, முஸ்லீம் ஸ்டேட்டுக்கு போனோம்னா அது நம்மளுக்கு பயன் தராது என்று சொல்லி அந்த மக்களுடைய ஒப்புதலை பெற்று அவர் இந்தியாவோடு இணைகிறார். அதுக்கு ஒரு காரணம் நேருவுக்கும் ஷேக் அப்துல்லாவுக்கும் இடையில் இருந்த உறவு. இதெல்லாம் வரலாறு. இப்படி தான் இந்த இணைப்பு நடைபெறுது. ஷேக் முகமது அப்துல்லா ஒத்துக்கொள்கிறார். ஹரிசிங் ஒப்பந்தம் போடுகிறார். இந்திய ராணுவம் போகிறது, தடுத்து நிறுத்துகிறது. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த காஷ்மீர் பகுதியில் அவங்க தடுத்து நிறுத்துகிறாங்க. அதுக்கு பின்னாடி காஷ்மீருடைய பகுதிகளில் அந்த மலை சார்ந்த பகுதி பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. அந்த பகுதி தான் பாகிஸ்தான் ஆக்குபைடு. காஷ்மீர் அது பாகிஸ்தானுடைய ஆக்குபேஷன்லேயே இருக்குது, விட்டுடுறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு என்னென்னா காஷ்மீருடைய தலையெழுத்தை முழுமையாக டிசைட் பண்ணுறதுக்கு அவங்க வந்துட்டு யூஎன் மூலமாக டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நேரு தான் சொல்கிறாரு. அவர் ஒரு ஜனநாயகவாதி. ஏன்னா அந்த மக்கள், காஷ்மீர் மக்கள் அவங்க முடிவு செய்யட்டும். ஸோ இந்தியாவோடு இணைப்பதற்கான அந்த இறுதி முடிவை இப்போ காஷ்மீர் மக்களே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அது கடைசி வரைக்கும் நடக்கல, அது வேற. அப்படி போச்சு. இதில் வந்துட்டு எந்த இடத்துலையும் சர்தார் வல்லபாய் பட்டேலோட ரோலே கிடையாது. ஏன் அப்படின்னோம்னா, ராஜ்மோகன் காந்தி சொல்கிறாரு, காந்தியினுடைய பேரனான ராஜ்மோகன் காந்தி சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு, அவர் காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஆர்வத்தையும் சர்தார் வல்லபாய் பட்டேல் காட்டவில்லை. காரணம் அது ப்ரெடாமினன்ட்லி முஸ்லீம். அது எதுக்கு இந்தியாவோட, அது வேண்டாம் அந்த நாடு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு கருத்தில் தான் சர்தார் பட்டேல் இருந்தார். நல்லா கவனிங்க, இதான் ஃபஸ்ட்டு ஃபேஸ். விடுதலை பெற்ற அந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே இதெல்லாம் முடியுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஜுனாகத் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டு, ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டு, அந்த சமஸ்தான் என்ன பண்ணுறான், அவன் வந்துட்டு பாகிஸ்தானோட சேரணும்னு முடிவெடுத்து அந்தாண்ட போய்ட்றான். அது ஒரு இந்து அரசு பாகிஸ்தானோட போதுன்னு நம்ம ஏன் இதை எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இவரோட கருத்து மாறுது. அதாவது செப்டம்பர் 13, 1947 பிறகு தான் பட்டேலுடைய கருத்து மாறுது. மாறுதுனோம்னா நம்ம இதை அப்படியே ஆக்குபை பண்ணலாமே அப்படின்ட்டு, அதை இராணுவத்தை விட்டு. ஆனால் அதை தான் அவர் செஞ்சு முடிச்சார். அந்த ஆக்ஷன் ஹஸ் பீன் ஓவர். இந்திய இராணுவம் அங்கே போயிடுச்சு. இதுதான். ஆனால் மோடி என்ன சொல்கிறாருன்னா, இதுவே இந்த முடிவை சர்தார் வல்லபாய் பட்டேல் எடுத்திருந்தா இன்றைக்கு பிஓகே என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அவங்க சொல்கிறது ஆசாத் காஷ்மீர், அந்த பகுதியை நம்ம இணைச்சிட்டு இருக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இருந்திருக்காது, பயங்கரவாத பிரச்சனை இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறார். 75 வருஷமாக ரத்த சிந்துறோம். இதான் நான் மறுபடியும் சொன்னேன், 75 வருஷன்றதை குறிச்சுக்கங்கன்ட்டு. ஏன்னா ஜம்மு காஷ்மீரில் ரத்தம் சிந்த தொடங்குது அப்படின்னா 1988 அனெக்சேஷன்லாம் முடிஞ்சிடுது. அங்கே வந்துட்டு அவர் பிரைம் மினிஸ்டராக ஷெரி காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய ஷேக் அப்துல்லா ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு அதிகமான அதிகாரங்களை கேட்குறாரு. ஏன்னு கேட்குறாருன்னா, தன்னுடைய மக்களுக்கு இந்த லேண்ட் ரீஃபார்ம் தொடர்பான சட்டங்களை இயற்ற அதிகபட்ச அதிகாரம் காஷ்மீர் அசம்பிளிக்கு தரணும்னு அவர் கேட்குறாரு. அவ்வாறு கேட்டதை வந்துட்டு ஒரு பிரிவினையாக பட்டேல் பார்க்குறாரு, மற்றவங்களாம் பார்க்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, என்னுடைய மக்களுக்கு நல்லது செய்ய நான் வந்துட்டு சிறப்பு அதிகாரத்தை கேட்குறேன், அவ்வளோதானே, இதை எப்படி நீங்கள் பிரிவினையாக சொல்கிறீங்க அப்படின்லாம் சொன்னார். பின்னாளில் வந்துட்டு அவர் அது என்ன சொல்கிறார், சுயாட்சி அப்படின்னு சொல்கிறார். அட்டானமின்னா அதிகாரம், ஆனால் வித்தின் இந்தியா அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே. ஆனால் பட்டேல் என்ன சொல்கிறாரு, அதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் லேட்டர். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, பிடிச்சதுக்கு அவரை உள்ளே வச்சிடுறாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்துட்டு அவர் செத்து போய்டுறாரு சர்தார் வல்லபாய் பட்டேல். இவனை தான் விஷயம். ஆனால் உடனே காஷ்மீரில் வந்துட்டு உடனே பயங்கரவாதம் வந்துடல, எல்லை தாண்டி தீவிரவாதம் வரல, அதெல்லாம் எதுவுமே வரல. 1988 வரை, அதாவது விடுதலை பெற்று காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்து 40 ஆண்டு காலம் காஷ்மீரில் எந்த விதமான பிளட் ஷெட்டும் இல்லை. மோடி அவர்களே புழுவாதீங்க,
இதெல்லாம் 88க்கு அப்புறம் தான். ஏன்னா அப்போ நடந்த தேர்தலில் ஜெயிச்சவனை தோத்தவனை அறிவிக்கிறீங்க. யார்? காங்கிரஸ் தான். சையது சலாவுதீன் அப்படின்னு சொல்லக்கூடிய, இன்னைக்கு இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அப்படி ஜேஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய காஷ்மீர் விடுதலை போராட்ட குழுக்களினுடைய ஒன்றிணைப்பு அமைப்பான ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சிலினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஷேக் சலாவுதீன் என்பவர் தேர்தலில் நின்று ஜெயிச்சுட்டு ஊர்வலமாகவும் போகிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் அப்போவே தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது, இல்லை அவர் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் ஜெயிச்சு தான் அறிவிக்கிறாங்க. அப்போ தான் அவன் ஆர்ம்ஸ் எடுக்கிறான். அப்போ தான் அவன் பாகிஸ்தான் பக்கமே போகிறான். அதுக்கப்புறம் தான் இதே காலகட்டத்தில் தான் காஷ்மீரை விட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த காஷ்மீரி பிராமின்ஸ்னு சொல்லக்கூடிய அவர்களெல்லாம் வெளியேற்றப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை எல்லாம் ஆகுது. 41 ஆண்டு காலமாக 47லேருந்து 82 வரைக்கும் அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. அதற்கு பிறகு ஆச்சு அப்படின்னா அது இந்திய ஒன்றிய அரசு அந்த மக்களுக்கு ஜனநாயகத்தை சரியாக தராத காரணத்தினால்தான் அங்கே தீவிரவாதம் தோன்றியது, வன்முறை வெடித்தது. மோடி அவர்களே, நீங்கள் பெரிய புழுகுனி, அதனால் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. எங்களை போன்ற இந்த நாட்டில் விவரம் தெரிஞ்சவங்க பல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறான். இதெல்லாம் இவங்க வரலாற்றில் பதிவு பண்ணாங்க. ஏன் பதிவு பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தெரியும், வர்றவன் இந்த மாதிரிலாம் அப்போவே இவங்க பேசுகிறவங்க தானே. காஷ்மீர் நம்ம மண், இவங்களுக்கு காஷ்மீர் மட்டும் தான் மண். மக்கள் யார்? மக்கள் வேறு, மண் வேறு. ஏன்னா இவங்க மண்டையில் இருக்கிறது வெறும் களி மண். அதனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, காஷ்மீர் நம்புது. காஷ்மீர் எப்படி உண்டு? காஷ்மீர் அவன் வெள்ளைக்காரங்கிட்ட காசு கொடுத்து அந்த ஸ்டேட்டை வாங்கினான். யார்? ஹரிசிங். அப்படி தான் அவர் ராஜா ஆகிறாரு. அவர் அப்படி இந்துக்களுடைய தலைவர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல சட்டப்படி என்ன செய்யணுமோ அந்த அனெக்சேஷனை அதை வந்துட்டு நேரு செய்கிறாரு. நீங்கள் என்ன அர்த்தம் பிடிங்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு அது இவருடைய இது என்ன தெரியுமா, நேரு ஒன்றும் கிடையாது. நேருலாம் ஒன்றும் கிடையாதுன்னா நீ வந்து ஆள்றதுக்கு இந்தியான்றதே இருக்காது. இன்றைக்கி இந்தியான்னு ஒன்று இருக்குது அப்படின்னோம்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி, வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து குஜராத் வரைக்கும், ராஜஸ்தான் வரைக்கும் இருக்குன்னா அது காரணம் பிரதமராக 17 காலம் இந்த நாட்டுக்கு நேரு இருந்தார். அதனால தான் நீங்களாம் இருந்திருந்தீங்கன்னா என்றைக்காவது ஒன்றும் இல்லாத உருப்படாத போயிருக்கும். நேருனால தான். ஏன்னா அவரால் அவரும் ஜனநாயகவாதி. அதனால தான். ஆனால் உங்களை போன்றவர்கள் உங்களுடைய ஐடியாலஜியில் வந்தவன் தான் ஒருத்தன் அங்கே காஷ்மீருடைய கவர்னராக போனான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே மாறிச்சு. மதவாதம் அந்த மக்கள் மீது ஆதிக்க செலுத்த முயன்ற போது தான் அங்கே எல்லாமே வெடிக்குது. ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது, மதவாதம் திரிக்கப்படுகிறது, உரிமை பறிக்கப்படுகிறது என்கின்ற போது தான் தீவிரவாதம் தோன்றியது. நல்லா புரிச்சுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நடந்துச்சு. நான் நிறைய பேசியிருக்கிறேன். இந்த நாட்டினுடைய விவாதத்தில் நடந்த போது இங்கேருந்து சென்ற தலை சிறந்த நாடாளுமன்றவாதியாக கருதப்பட்ட இரா செழியன் அவரெல்லாம் என்ன பேசினார் அப்படின்றது ஹிஸ்டரி வச்சுருவோம். இந்த வரைக்கும் எல்லா புத்தகமும் தான் இருக்குது. எல்லாம் ஆதாரபூர்வமாக தான், இப்போ ஆதாரபூர்வமாக தான் எடுத்து பேசுகிறேன். எனவே மோடி அவர்களே, புழுவாதீங்க. நீங்கள் புழுவிட்டு என்ன பண்ண போகிறீங்க? எங்கே போனாலும் புழு. பீகாரில் வந்து பீகாரிஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் மரியாதை குறையாக நடத்தப்படுறாங்க. பொய் சொல்ல வேண்டியது. ஏதாவது வழக்கு இருக்குதா, என்ன இருக்குது, எதையும் பார்க்குறதில்ல. ஓட்டுக்காக பொய் சொல்ல வேண்டியது. இங்கே தமிழ்நாட்டின் மீது அவதூறு, அங்கே நேரு மீது அவதூறு, எவ்வளோதான். எனவே உண்மை இதுதான். படிங்க. எப்போ அங்கே வந்துட்டு காஷ்மீரில் தீவிரவாதம் தோன்றியது, எப்பொழுது சையது சலாவுதீன் தலைமையிலான ஹிஸ்புல் முஜாஹிதீன் என்கின்ற அந்த தீவிரவாத குழு தோன்றியது, அதுதான் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பெரிய சுதந்திர போராட்ட குழுன்னு சொல்லுது. அது எப்போ தோன்றியது, யார் சையது சலாவுதீன், எல்லாத்தையும் போயிட்டு படிங்க. சங்கிகளுக்கு சொல்கிறேன், நம்ம ஆட்களுக்கு சொல்கிறேன், படிங்க. அப்போ தான் தெரியும் எல்லாமே. எனவே நேரு சொல்கிறார் பார்த்தீங்களா, முதுகெலும் இல்லாதவன்னு. நீங்கள் தான் முதுகெலும் இல்லாதவரே. இந்த போரை நான் தான் நிறுத்தினேன்ட்டு 50 முறை 60 முறை சொல்லிட்டார் ட்ரம்ப்பு. மறுத்து பேச முடியல. ட்ரேடை வச்சு அடிப்பணியை வச்சான்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ஆனால் நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க. நேருஸ் மிஸ்டேக் ஆன் காஷ்மீர் காஸ்ட் டிகேட்ஸ் ஆஃப் டர்மாயில் அண்ட் பெயின் ஃபார் த நேஷன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் புழுகு. எனவே மக்களே, நாம் தெளிவடைவோம். எதிர்காலத்தில் குழப்பக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய செயல்பாடுகளை முறியடிப்போம்.
மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.